அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய ஓஏ மசால்ஜி பணியிடங்களுக்கு இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போயிட்டு வெளியில வந்த பிறகு அப்போலேருந்து உங்களுக்கு இந்த செய்முறை தேர்வுல எப்படி வெற்றி பெறுவது அப்படிங்கிற யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த வெற்றி பெறுவதற்கான வழிமுறையை வழங்குறது தான் இந்த காணொலியுடைய நோக்கம். ஸோ முதல்ல இந்த செய்முறை தேர்வுக்கு நீங்க எப்படி உங்களை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறத இந்த காணொலி மூலமா தெரிஞ்சுக்க போறீங்க. இதுல நிறைய ஸ்டெப்ஸ் சொல்றேன். இதுல எந்தெந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸா இருக்கோ அதை யூஸ் பண்ணி இந்த ஒரு செய்முறை தேர்வை கரெக்டாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தது உங்களை நேர்காணலுக்கு அழைப்பாங்க. அந்த நேர்காணலையும் வெற்றி பெற்றீங்க அப்படின்னா கட்டாயமாக வேலை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த செய்முறை தேர்வு நேர்காணலுக்கு நம்மளுடைய பயிற்சி மையம் தரப்புல இருந்து பயிற்சிகள் வழங்கிட்டு இருக்கோம். அந்த பயிற்சிகள் சம்பந்தமான காணொலியும் இதுல வந்துட்டு போகும். அதையும் கூட பார்த்துக்குங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படும். ஸோ அது மாதிரியான பயிற்சி வழங்கப்பட்டு கடந்த உங்க கூடவே எழுதின 10th தரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த எக்ஸாமினர் ஜூனியர் சீனியர் பைலிஃப், அதுல நம்மளுடைய பயிற்சி மையத்துல இருந்தே 18 மாணவர்கள் தேர்வாகி வேலைக்கும் போயிருக்கிறாங்க. இப்போ நாம இந்த எம்ஹெச்சிசிலேயே 8ஆம் வகுப்பு தரத்துக்கு சிவியரா ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த பயிற்சி வகுப்பு வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. ஸோ வாங்க இதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா அனுபவசாலிகளுடைய அனுபவங்கள் அல்லது தொகுப்பு காணொலிகள் உங்களுக்கு உதவலாம். எப்படின்னா, இப்போ நீங்க எல்லாருமே இந்த போஸ்டிங் அப்ளை பண்ண நாள்ல இருந்தே இதுக்கு எப்படி படிக்கணும்னு யூடியூப்ல செக் பண்ணியிருப்பீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணி பேசியிருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது அவங்கள பல பேர் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுல போயிட்டு செய்முறை தேர்வுன்னு ஒன்று பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அப்போ அவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க என்ன பண்ணனீங்க, அதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்களா அப்படின்னு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கேட்டுக்கலாம். இல்லை வேலைக்கு போனவங்கள்ட்ட நீங்க எப்படி பண்ணிட்டு பர்ஃபெக்டா பண்ணிட்டு வேலைக்கு வந்தீங்கன்னு கேட்கலாம். அதனால அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுங்க. இல்லைன்னா இது தொடர்பாக நிறைய வீடியோக்கள் இருக்கு. நம்மளுடைய பயிற்சி மையத்துடைய காணொலிகள் கூட நிறைய இந்த மாதிரி ஒரு செய்முறை தேர்வு காணொலிகளா நிறைய கொடுத்துருக்குறோம். அது மாதிரி கூட நீங்க போய் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போய் பார்த்துக்கலாம். இது முதல் ஸ்டெப்ஸ். ரெண்டாவது என்ன அப்படின்னா, உங்கள் அறை கண்காணிப்பாளரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் உங்கள் செயல்முறையும் செயல் முடிவும் அமைய வேண்டும். இந்த இடத்துல செயல்முறையும் செயல் முடிவும் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களை ஒரு அறை கண்காணிப்பாளர் வாட்ச் பண்ணுவாரு. ஒரு ஹாலுக்கு ஒரு 30ல இருந்து 40 பேர் இருப்பீங்க. அவங்களோட ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 நபர்கள் உங்களை சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய பார்வையில நீங்க பண்ணும் பொழுது எல்லாத்தையும் விரைவா பண்றீங்க, நேர்த்தியா பண்றீங்க, ஒரு டயர்டாகாம இருக்கிறீங்க, முகசுழிவு இல்லாம இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இதுல யாரு நல்லா பண்றாங்கன்னு வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி செஞ்சு முடிச்ச பிறகு அந்த செய்து முடித்த செய்முறையினுடைய முடிவு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க செக் பண்ணுவாங்க. அதுலயும் பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா போதும். ஸோ அது உங்களோட இந்த டைம் பண்ண முடியணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, செய்முறை தேர்வில் வெற்றி பெற ஏட்டுச்சுரைக்காய் பாணி உதவாதுன்னு சொல்லியிருக்கோமா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ என்னதான் நீங்க காணொலி பார்த்தாலும் அனுபவசாலிகளோட அனுபவத்தை கேட்டாலுமே இதை அப்ளிகபிள் பண்ற இடத்துல போய் சொதப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க உங்களுடைய தெரிஞ்சவங்க சொல்றதோ, இல்லை ஏற்கனவே போயிட்டு வந்தவங்க வெற்றி பெற்றவங்க சொல்றதோ, அல்லது பல காணொலிகள்ல பாக்குறதோ, அல்லது நாம பயிற்சி கொடுக்குறோம் அந்த பயிற்சிகளில் கலந்துக்கிறதோ, இந்த மாதிரி பண்ணும் பொழுது நீங்க அப்ளிகபிள் பண்ணணும். ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அதை கையில அந்த பொருளா எடுத்து நீங்க அந்த பொருளை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை செஞ்சு பார்க்கணும். ஸோ இங்கே நாங்க நேரடி செய்முறை தேர்வுல என்ன கொடுக்குறோம்னா, திங்ஸா தான் கையில கொடுக்குறோம். வெறுமனே டீச் பண்றதோட இல்லை, திங்ஸை கையில கொடுத்து இதை இப்படி செய்யணும், அதுல செய்யக்கூடிய நெளிவு சுழிவெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஏட்டுச்சுரக்காயோட நின்றக்கூடாதுங்க, நீங்க அப்ளிகபிள் பண்ணணும். அதுதான் அடுத்த பாயிண்ட். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு குழுவுக்கு அளித்த செய்முறை தேர்வானது உங்களுக்கு வரும் என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. ஸோ இவங்களோட அனுபவத்தை கேட்டுட்டு நான் போறேன், பல காணொலிகளை பார்த்துட்டு போறேன், இப்படிதான் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஐடியாவோட நம்ம போறோம். அப்படிங்கும்போது இப்போ நீதிமன்றத்துல இந்த செய்முறை தேர்வை ஃபிக்ஸ் பண்ற ஒரு டீம் இருப்பாங்க. அந்த டீமுக்குமே தெரியும் இல்லையா. ஸோ ஏற்கனவே பல நபர்கள் இது மாதிரி ட்ரைனிங் ஆயிட்டு வரவங்க இருப்பாங்க. அப்போ நம்ம புதுசா ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு புது செய்முறை தேர்வை வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த புது செய்முறை தேர்வு வழங்கும் பொழுது அது உங்களுடைய அணிக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு டீம் கொடுக்குறாங்க, அந்த டீமுக்கு வந்துருச்சு, அந்த டீம்ல நீங்க ஒரு மெம்பரா இருக்கீங்கன்னா, என்னடா அது நாம கேள்விப்பட்டுட்டு வந்தது ஒன்னா இருக்கு, இங்க செய்யறது வேற மாதிரி இருக்கு, அப்ப இதுல என்னத்தை எதிர்பார்க்க போறாங்க, இதுல நான் என்ன மாதிரி ட்ரிக்ஸை ஹேண்டில் பண்றது, இதுல எப்படி நான் ஒரு நேர்த்தியை கொண்டு வர்றது அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாதுல்ல. அதனால நம்ம பயிற்சி வகை என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு 50 வகையான செய்முறை தேர்வுக்கு பயிற்சிகளை வழங்குறோம். என்னன்னா, இனிமேல் வருவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி, இதெல்லாம் ஒரு உத்தேசமானது தான், அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி வழங்குறோம். அதுதான் நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். அதனால உங்க குழுவுக்கு ஒன்று வரப்போகுதுன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஒரு குழுவுக்கு அளிச்சது அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவாங்கன்றதுக்கும் உத்தரவாதம் கிடையாது. இது மாடிஃபையும் ஆகலாம். அடுத்தது என்னன்னா,
குழுவிற்கு குழு செய்முறை தேர்வு பாணி மாறுபடும். இப்போ ஒரு நாள், இப்போ ஜூலை மந்த்ல ஏதோ ஒரு டேட்ல உங்களுக்கு செய்முறை தேர்வுக்கு கோர்ட் வளாகத்துக்கு அல்லது ஏதாவது கல்லூரிகள் வளாகத்துக்கு வர சொல்றாங்க, ஹால் டிக்கெட் கொடுத்துட்றாங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டீம் போயிருப்பாங்க. அவங்க வந்து இப்போ 8ஆம் நம்பர் ஹாலில் அவங்க செய்முறை தேர்வுக்கு அனுப்பப்படுறாங்க. நீங்கள் 10ஆம் நம்பர் ஹாலுக்கு போறீங்க. 8ஆம் நம்பர் ஹாலில் கொடுக்குற செய்முறை தேர்வு அப்படியே 10ஆம் நம்பர் ஹாலில் இருக்குன்னு சொல்ல முடியாது. அல்லது நேத்து நீங்க அந்த செய்முறை தேர்வு அட்டன் பண்ணிட்டு வரீங்க, நீங்க வெளியில வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்றீங்க, எனக்கு இப்படிதான் நடந்தது அப்படின்னு சொல்றீங்க. அடுத்த நாள் போறதுக்கு ஒரு டீம் வெயிட் பண்றாங்கன்னா அந்த டீமுக்கு அதுதான் வரும்ன்றது இல்லை. ஸோ அந்த டீமுக்கு, ஏன்னா அவங்க யோசிச்சு பாருங்களேன், லாஜிக்காவே உள்ள போயிட்டு செய்முறை தேர்வு பண்ணிட்டு வந்தவங்கள்ட்ட என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இவங்கெல்லாம் வெளியில போய் எப்படியும் நம்ம இங்க இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ சொன்னதை வச்சுக்கிட்டு இனிமே வரப்போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுல கொஞ்சம் நேர்த்தியா பண்ணிட்டு மார்க் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்ப என்ன பண்ண முடியாதுன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்முறை தேர்வு கொடுக்க முடியாது. அப்ப நம்ம மாத்தி மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருப்பாங்க இல்லையா? இது வந்து லாஜிக்கா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக்க. அதனால நிறைய செய்முறை தேர்வு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய மனநிலையை, உங்களுடைய செய்முறை தேர்வு திறனை நீங்க வளர்த்துக்கணும். அதுதான் இந்த பாயிண்ட். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயிற்சி ஒன்று தான் இது வெற்றி பெறுவதற்கான வழி. அதனால இது நம்ம பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். நீங்க எங்கள்கிட்ட பயிற்சி பெற்றாலும் சரி, அல்லது உங்களுடைய வீடுகள்ல நீங்களே பயிற்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் நீங்க இதுல பயிற்சி எடுத்துக்கிட்டா மட்டும்தான் இதுல நல்ல மார்க் எடுக்க முடியும். ஏன்னா மற்றவர்கள் வேகமா செய்யறதுக்கு ஏதாவது பயிற்சியில இருக்கலாம், இல்ல வந்து அவங்களுடைய இயல்பு, ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் பேக்ரவுண்டாவே இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு சில பயிற்சிகள் கொடுக்கும்போது ஒரு சில விஷயத்த செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது வேகமா விரைவா செய்வாங்க. நம்ம பல நபர்கள் வந்து இந்த மாதிரி பழக்க வழக்கம் இல்லாம இருக்கலாம், ஒரு டவுன் ஏரியால வளர்ந்துருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அதெல்லாம் அந்த பொருளை என்ன பண்ணணும்னே தெரியாம இருக்கும். ஸோ அப்ப அதுல நம்ம நேர்த்தியா இருக்க முடியுமான்னு பார்த்துக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, செய்முறை தேர்வில் பெறும் அதிகபட்ச மதிப்பெண் அடிப்படையிலேயே நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டு பணிபெறும் வாய்ப்பை பெற முடியும் அப்படின்னு கொடுத்துருக்கிறது தான் ஃபைனல். ஸோ இந்த செய்முறை தேர்வுல இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க நல்ல ஸ்கோர் எடுக்கணும். 70 மார்க் தரப்போறாங்க செய்முறை தேர்வுக்கு. இந்த 70க்கு நீங்க எவ்வளவு பெற போறீங்களோ அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா நேர்காணலுக்கு அழைப்பாங்க. இதுல வந்து எழுத்து தேர்வு மதிப்பெண்ணும் அடக்கம் தான். முதல்ல எழுத்து தேர்வுல இப்ப என்ன மதிப்பெண் பெற்று இருக்கிறீங்கன்னு பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு தான் அவங்களை செய்முறை தேர்வு கூப்பிடுறாங்க. ஸோ செய்முறை தேர்வுல 70 மதிப்பெண் அவங்க வழங்க வேண்டியது இருக்கு. அந்த 70 மதிப்பெண்களுக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்முறையும் செயல் முடிவும் எப்படி இருக்குன்னு பார்த்து ஒரு மார்க்கை போடுவாங்க. அதுல யாரு ஹையஸ்ட் மார்க்கா எடுக்கிறீங்களோ அவங்கள அப்படியே எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா நேர்காணலுக்கு அழைக்கப்படுறதுக்கு ஒரு ஹால் டிக்கெட் அனுப்புவாங்க. அதுதான் ப்ராசஸ். ஸோ அந்த நேர்காணலுக்கு மேக்சிமம் நீங்க நேர்காணல் வரைக்கும் போயிட்டீங்கனாலே மேக்சிமம் பாசிட்டிவ் வாங்குறதுக்கு ஒரு 90% வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு காம்படிஷன் கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சிரும். நேர்காணலுக்கு போகும் பொழுதுலாம் 1:3 வந்துருவீங்க. ஸோ அப்படிதான் வந்து வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. அதனால இந்த தடவை இருக்கிற வாய்ப்பை விட்டுறாதீங்க. இந்த தடவை இருக்கிற வாய்ப்புல இன்னமும் கவர்மெண்ட்ல இந்த ஒரு விஷயத்துல என்ன உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா, இதுல வந்து 8th லெவல் இருந்தாலும் ஓகேங்கிறாங்க, 10th லெவல் இருந்தாலும் ஓகேன்னு இருக்காங்க, ஹையர் குவாலிஃபைடு இருந்தாலும் ஓகேன்னு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ ஒரு கால்ஃபர் வந்தது, ஒரு 362 வேக்கண்ட் வந்தது. அது ஓஏ லெவல் தான். ஆனா அதுக்கு பாருங்க 10th லெவல் வரைக்கும் வச்சுட்டாங்க, 8th லெவல் வேணான்ட்டாங்க. ஸோ அப்போ இந்த டிபார்ட்மெண்டோட எக்ஸாம்ஸ்ல இவங்க வந்து குவாலிஃபிகேஷனை வந்து ரெடியூஸ் பண்றத விரும்பாம ஹை பண்ணிட்டாங்க. அப்போ இந்த வாய்ப்பு தான் உங்களுக்கு ஒரு ஃபைனல் வாய்ப்புன்னு நினைச்சிட்டு இதுலயே முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க நல்லா தயார் பண்ணிக்கிட்டு இந்த செய்முறை தேர்வு அட்டன் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நேர்காணல் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த முறையே அரசு பணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மையத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்து இதே போன்ற பயனுள்ள மற்றொரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.